ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி. கேரளா லாட்ரி ஸ்ரீசக்தி 418 4ஆம் தேதி ஜூன் மாதம் 2024. இன்றைக்கி என்ன ரிசல்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 9665. நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3495. நேற்று நம்ம சொன்ன மாதிரி போர்டில் வந்து 5ம் 9ம் 4ம் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு வேளை நாளைக்கு டபுள் நம்பர்ஸாக வரலாம், அப்படி இல்லைனா ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கணிப்புகளில் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9665 என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3க்கு 9 பவரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4க்கு 6 பவரு, 9க்கு 6 பவரு, 5க்கு 5 இறங்கியிருக்கு. போர்டில் மேட்ச் ஆனது 66ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன மாதிரி கணிப்புகளை கொடுத்துருந்தோம், அதில் எப்படி நம்பர்ஸ்லாம் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பவர் நம்பர் கணிப்பை எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அந்த பவர் நம்பரை உங்களுக்கு தெளிவாக நான் அந்த இடத்துல கொடுக்குறேன். அதில் டிஐஎன்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக நம்ம வந்து கணிப்பு பவர் நம்பர் என்னோடய கணிப்பில் இருக்குது. அதை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி கெஸ்ஸிங்கில் செட் பண்ணுறதோ அப்படிங்கிறது நீங்கள் கெஸ் பண்ணி பார்த்துங்க. அந்த தகவல்களையும் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுப்பேன். 9665 நம்ம வந்து ஸ்ரீசக்தி 418 நம்ம வந்து என்ன கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏபிலையும் சரி ஏசிலையும் சரி பிசிலையும் சரி நம்ம டபுள் நம்பர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் 073 அப்படிங்கும்போது ஆல் போர்டில் எந்த நம்பருமே பாஸ் ஆகலை. 9665 நம்ம வந்து சைபர் அதாவது பிசியில் 0 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஏசி 3 அப்படிங்கிறதும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 665 நம்ம பி போர்டில் 6 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அதாவது எப்படி கொடுத்தோன்னா 766ன்னு கொடுத்துருக்கோம், 866ன்னு கொடுத்துருக்கோம், 366ன்னு கொடுத்துருக்கோம். பிசி 65 நம்ம இந்த இடத்துல வந்து 86 33 71 87 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஏபியில் பார்த்தீங்கன்னா 66க்கு நம்ம 76ன்னு கொடுத்துருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கொடுத்த கணிப்பில் பார்த்தீங்கன்னா பிசியில் 6 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நம்ம பி போர்டில் 6 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டில் நம்ம 65 ரிசல்ட்டுக்கு நான் 66ன்னு கொடுத்துருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிருக்கு. எனக்கு இந்த 5க்கு 5 ஒரு வேளை வந்து கூட்டல் கழித்தலாக இந்த 5க்கு ஒரு வேளை 6 இந்த இடத்துல வருமோ அப்படிங்கிற ஒரு கணிப்பில் தான் நான் இங்கே 66 அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன். அது பார்த்திங்கன்னா ரிசல்ட்டில் வந்து 65 நம்ம 665க்கு நண்பர்களே நம்ம 765ன்னு கொடுத்துருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே, 766 அப்படின்னு கொடுத்துருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை, அதான் கணிப்பில் இருக்குது. ஏ போர்டில் 7ம் பிசியில் 66, 665க்கு 766ன்னு கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு ஏ போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் ஜஸ்ட்டு ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர்ஸை நம்ம 98 67 83 26 17 71 92 03 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். டபுள் நம்பர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக 100 அப்படின்னு ரிசல்ட் வரும். அதே மாதிரி வந்தது 100 அப்படிங்கிறது வின்வினில் ரிசல்ட் வந்தது. அதே மாதிரி ஸ்ரீசக்தியில் ஒரு வேளை 800 அப்படிங்கிற மாதிரி 800 அப்படி இல்லைனா 200 அப்படி இல்லைனா 300 மேபி அந்த மாதிரி ரிசல்ட் வருமா அப்படின்னு தான் நான் கொஞ்சம் கெஸ் பண்ணியிருந்தேன். அதனால தான் டபுள் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்த கணிப்புப்படி 9 பாஸ் ஆகிருக்குது, பி போர்டில் 6 பாஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான். 766 கொடுத்துருக்கோம். ஆனால் ரிசல்ட்டு 665. வேறு ஒன்றும் இல்லை நண்பர்கள், சரிங்களா? பிசியில் 66 கொடுத்தோம்னா 65 ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு. 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 9 அப்படிங்கிறது கொடுத்துட்டோம். அவ்வளோ தான் நண்பர்களே. சுருக்கமாக நம்ம கொடுத்த கணிப்பில் 2 போர்டு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்குது, பாக்கி 2 போர்டு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பரவாயில்ல. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன கணிப்புகள் அதாவது நாளைக்கு ஒரு 50-50க்கு எப்படி நான் கணிப்பு எடுக்க போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பவர் நம்பரை உங்களுக்கு சொல்லிட போகிறேன். ஃபுல்லாகவே பவர் நம்பரை நீங்கள் நோட் பண்ணிங்க. உங்களோட பவர் நம்பர் நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்கனாலும் இதே ஒரு தடவை கம்பேர் பண்ணிங்க. ஏன்னா இதில் தான் நண்பர்களே வந்து ரிசல்ட் வந்து இறங்கிட்டு இருக்கு. அதனால் அதை மட்டும் தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே ஒரு 5 மாதம் ரிசல்ட்டு ஃபுல்லாகவே நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் டிசம்பர் மந்த் ரிசல்ட்டு நான் ஓரளவுக்கு வச்சுருக்கேன். இந்த 5 மாதம் ரிசல்ட்டுன்னே வச்சு எடுக்க போகிறேன். கொஞ்சம் கெஸ்ஸிங் கொஞ்சம் பொறுமையாகவே எடுத்தாலுமே கண்டிப்பாக ஒரு முக்கியமான நம்பராக ஒரு பாக்ஸில் போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 5 மாதம் ரிசல்ட் ஃபுல்லாகவே இருக்குது. அது ஏற்கனவே நம்ம வீடியோஸ்லேயும் காமிச்சிருக்கோம். அதையும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணாலும் செக் பண்ணிங்க.
விட்டதை பிடிப்போம். இன்றைக்கி 2 போர்டு வெற்றி கொடுத்தோம், நாளைக்கு கண்டிப்பாக 4 போர்டும் கொடுப்போம். ஆனால் அதை வந்து எந்த போர்ட்லையும் மிஸ் ஆகாமல் ஒரு கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். 50-50 97 நாளைக்கு எப்படி கணிப்பு இருக்கும்போது அப்படிங்கிறத பார்த்தலாம். சேனலில் மென்மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. போர்டில் உட்காரணும், அதில் ஒரு நம்பர் 2 நம்பர் மிஸ் ஆகிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் போர்ட்லேயே நம்ம கொடுத்த நம்பர் வரவே இல்லை, ரொம்ப தூரமாக இருக்குது, ஒரு வேளை 6க்கு வந்து நம்ம 1 தான் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம எடுத்த கணிப்பு தப்பு அப்படின்னு சொல்லலாம். 665க்கு நான் ஜஸ்ட்டு 766 அப்படின்னு கொடுத்துருக்கேன் நம்பர். அதாவது 6க்கு 7, 6க்கு 6, 5க்கு 6ன்னு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு நியர்பையில் தான் மிஸ் ஆகிருக்கு. ஆனால் நம்ம கொடுத்த கணிப்பில் வந்து 9-6 அப்படிங்கிறது கணிப்பில் வந்திருக்கு. சரிங்களா, பரவாயில்ல. இப்போ 50-50 எப்படி கணிப்பு வரப்போகுது, எப்படி நீ எடுத்த, எப்படி இந்த இடத்துல கொண்டு வந்து வச்ச அப்படிங்கிறதே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தகவல்களை நல்லபடியாக சேர்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. பவர் நம்பர் சார்ட்டும் தெளிவாக நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதே மாதிரி அதை வச்சு நீங்கள் எப்படி நாளைக்கு போர்டில் வரும் அப்படிங்கிறது 5 மாத ரிசல்ட் தரமாக நம்மள்கிட்ட இருக்குது. அதை வச்சு எப்படி இவன் கொண்டு வந்தான், எப்படி ஸ்ரீசக்திக்கு 50-50 வந்து இறங்கியிருக்கு, எந்த போர்டில் மாறி வரலாம் அப்படிங்கிறதும் பார்ப்போம். அதே மாதிரி ஜூன் மாதம் இந்த மாதம் இதுலேயும் வந்து ஏன் இந்த 5, 9, 4 எல்லாம் சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்குது. 5 அதுக்கப்புறம் வந்து 4, 5, 6 அப்போ ஒரு வேளை நாளைக்கு 7 இருக்குமா, அதையும் பார்த்துருவோம். அதனால் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாலும் விஷயங்களை கரெக்டாக நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. முக்கியமான நம்பர்ஸாக உங்கள் கணிப்பில் வந்துச்சு, தைரியமாக எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி எப்படி கணிப்புகள் இருக்க போது பார்த்துடலாம். 50-50 97 இன்றைக்கி ரிசல்ட்டு 665. சரி, இப்போ இது எதுக்கு நீ என்கிட்ட காமிக்கணும்னு கேட்குறீங்களா? 2021 சார்ட்டில் 665, அதாவது 96-65 அப்படிங்கிற இந்த நம்பர் இந்த 2022லேருந்து 24க்குள்ளே 2 தடவை பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே. சரிங்களா, 2 தடவை இந்த நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு. அதனால தான் 2021லேருந்து 24 வரைக்கும் இருக்கிற எல்லா சார்ட்டையும் கம்ப்ளீட்டாக எடுத்து பார்த்தாச்சு. சரிங்களா, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எடுத்து ஃபுல்லாக செக் பண்ணியிருக்கேன். ஏன்னா எதுலேயுமே மிஸ் ஆகக்கூடாது. நான் 2024, 23, 22, 21 வரைக்கும் இந்த 4 வருஷத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. இந்த 665 அப்படிங்கிறது 2 தடவை இந்த மந்த்லி இயர்லி சார்ட்டில் இருக்குது. அதுக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறதையும் வச்சு இந்த கணிப்பு, அதாவது எப்படின்னா மந்த்லி சார்ட்டில் இப்போ வரைக்கும் எப்படி கணிப்புகளில் வந்திருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 665க்கு 50-50ல் 2 தடவை இறங்கின நம்பர் என்ன, அது எந்த வருஷத்தில் இறங்குனுச்சு, என்ன தேதியில் இறங்குனுச்சு அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வடிகட்டி எடுத்தாச்சு நண்பர்களே. சரிங்களா, இதை வச்சு தான் நம்ம இப்போ கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம். 50-50 97 665 இன்றைக்கி ரிசல்ட்டு ஸ்ரீசக்திக்குன்னா ஏ போர்டில் 6க்கு 9 அல்லது 7, பி போர்டில் 6க்கு 2 அல்லது 5, சி போர்டில் 5க்கு ஒரு வேளை. இந்த 5 சுற்றிக்கிட்டே இருக்குது, அதாவது இந்த 5 இந்த இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு வேளை, ஒரு வாய்ப்பாக 5க்கு 6 வச்சு பார்த்தோமான்னுட்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா 5க்கு 5 ஒரு நம்பரில் இறக்க போகிறோம். சரிங்களா, ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் தனியாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை பற்றி வேணாம். ஏசியில் நீங்கள் தெளிவாக இதை நீங்கள் ஏபிசி பாக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ண வந்தால் இந்த நம்பர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, இதை வச்சும் நான் உங்களுக்கு வந்து பாக்ஸில் இந்த நம்பர்ஸை வச்சும் உங்களுக்கு வந்து பாக்ஸில் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து கெஸ்ஸிங்கில் எடுத்திருக்கேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9-5-2 அப்படிங்கிறது இருக்குது. ஆல் போர்டில் உங்கள் கணிப்பில் 9-5-2 இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு 96-65க்கு நம்ம 6க்கு 9 அல்லது 7, பி போல் 6க்கு 2 அல்லது 5, சி போல் 5க்கு 5 ஒரு நம்பர் இருக்கி 5க்கு 0 பவராக கொடுத்துருக்கோம். நண்பர்கள் கேட்டிங்க பவர் நம்பர், உங்களோட பவர் நம்பர் அதையும் காமிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஏபிஎஸ்சிபிசியில் நான் கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னா ரிசல்ட்டை ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிட்டேன், ஒரு 5 மாதம் ரிசல்ட்டே செக் பண்ணிட்டேன், ஒரு 2-3 வருஷத்துக்கு பின்னாடியும் போயிட்டு வந்துட்டேன். அதனால் அதிலலாம் எடுத்து ஓரளவுக்கு கெஸ்ஸிங் ஆனி இந்த மாதத்தில் ஏன் சுற்றிக்கிட்டே இருக்குது இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு நான் கெஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு கான்ஃபிடென்ட்டான கன்ஃபார்மான நம்பராக இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஏபியில் 32, 56, 99. இந்த 6க்கு ஒரு வேலை, 6க்கு 3 இல்லை 6க்கு 2, சாரி 6க்கு 3 இல்லை 6க்கு 5 இல்லை 6க்கு 9, அவ்வளோதான். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6க்கு 2 இல்லை 6க்கு 6 இல்லை 6க்கு
9. ஒருவேளை நேற்று நம்ம கொடுத்ததில் இந்த 5க்கு 6 இறங்குங்கிற கான்ஃபிடென்ட்டு ஒருவேளை இந்த இடத்துல 6க்கு 5 இறங்கலாம். அதாவது பி போர்டில் 6க்கு 6 ஒரு வேலை இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா அதான் 6க்கு 6 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா 5க்கு 5 சி போர்டில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா 65 அப்படி இறங்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். எனக்கு தெரிஞ்சு ஏசியில் பார்த்தீங்கன்னா 38 59 99 அப்படின்னு கொடுத்துருக்கேன். பிசியில் நான் கொடுத்துருக்க நம்பர்னு பார்த்தீங்கன்னா 65க்கு 69ன்னு கொடுத்துருக்கேன் நம்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை. ஏன் இந்த 69 அப்படின்னா ஒருவேளை நம்ம நேற்று கணிப்பில் வந்து 5க்கு 6 இந்த இடத்துல வரும், 5க்கு 6 வரும்னு நினச்சோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருவேளை பி போர்டில் 6க்கு 6 இறங்கி சி போர்டில் வந்து உங்களுக்கு வந்து 9 மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 65க்கு 69 இந்த 6ம் 9ம் இந்த பிசியில் 69 அப்படி ஜிக்ஸாக்காக மாறி இந்த இடத்துல இறங்கலாம். இது சும்மா உள்டாவா நீ சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்களா, பவர் சார்ட்லேயே உங்களுக்கு காமிச்சிட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது 6க்கு 5 5க்கு 9 அப்படி இல்லைன்னா 6க்கு ஒரு வேலை 6 5க்கு 9 69 அது இங்கே இருக்குது. பிசிஏ 28 69 92, ஏசியில் 38 59 99, ஏபியில் 32 56 99. நீங்கள் ஏபி ஏசிபிசி தனியாக ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த நம்பர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா. ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறீங்களா, இதில் ஒரு சின்ன பிழை, ஒரே நிமிஷம். 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான நம்பர்லாம் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 558 ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 558 இல்லைன்னா 569 ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது 558 569 இல்லை 925 அப்படி இல்லைன்னா 750 ஒரு 4 செட்டு முக்கியமாக கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை இதில் எனக்கு ஒரு அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குன்னு நீங்கள் தாராளமாக நினச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 9 4 டிஜிட்டுக்கு வந்து 2 5 4 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. 25 20 எனக்கு தெரிஞ்சு இந்த 4 செட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் அந்த மந்த்லி சார்ட்டு இயர்லி சார்ட்டெல்லாம் எடுத்து தான் இந்த நம்பரை வந்து ரேண்டமாக செக் பண்ணியிருக்கேன். நான் அதாவது பாக்ஸில் எதுவுமே நான் போட கிடையாது, ஜஸ்ட்டு இதில் வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன், சரிங்களா. பாக்ஸில் எந்த நம்பருமே நான் போடல. ரிசல்ட்டை ஒரு தடவை பார்த்து இப்போ 666க்குன்னா 6க்கு என்ன இறங்கியிருக்கு, 6க்கு என்ன இருக்குது, 5க்கு என்ன இருக்குது, இதே மாதிரி 2 மாதத்துக்கு எப்படி இறங்கியிருக்கு அதை வச்சு மேட்ச் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே, ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட கணிப்புகள் இந்த நம்பர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி நண்பர்களே, நம்ம பவர் சார்ட்டோட அந்த இதை பார்த்துடலாங்களா. டுடே ரிசல்ட் வந்து இன்றைக்கி ரிசல்ட்டு 96 65, சரிங்களா. 96 65 உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1க்கு 6 2க்கு 7 3க்கு 8 இதை நீங்கள் நோட் பண்ணாலும் பண்ணிங்க நண்பர்களே. இது கொஞ்சம் டைப்பிங்கில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. 1க்கு 6 2க்கு 7 3க்கு 8 4க்கு 9 5க்கு 0 6க்கு 1 7க்கு 2 8க்கு 3, சரிங்களா. அதே மாதிரி 1க்கு 4 2க்கு 5 3க்கு 6 4க்கு 7 5க்கு 8 6க்கு 9 7க்கு 0 8க்கு 1, அவ்வளோதான். இந்த 6க்கு ஏன் வந்து ஒரு போர்டுக்கு 3 நம்பர் உட்காருது அப்படிங்கிறதையும் காமிச்சிட்றேன். இந்த 6க்கு ஒருவேளை 9 வரலாம், இல்லை 1 வரலாம், இல்லை 6க்கு 8 வரலாம், இல்லை 6க்கு 0 வரலாம். இந்த டேரெக்டாக 6க்கு 1 6க்கு 9 இறங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் டவுட்டு தான். ஒருவேளை இந்த 6க்கு 1 இறங்காமல் அந்த இடத்துல 6க்கு இப்படி இறக்கி இந்த 2 கூட வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த 6க்கு இந்த 0 கூட எடுத்துக்கலாம். அப்படின்னா இந்த ஒரு நம்பருக்கு 1 2 3 நம்பர் கணிப்பில் வரும். 6க்கு 9 அப்படின்னா அது இந்த இடத்துல வந்துடும். நீங்கள் மேட்ச் பண்ணும்போது இது ஏ போர்டாக ட்ரை பண்ணுங்கள், இது பி போர்டாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இது எனக்கு குழப்பிக்கிட்டே இருக்குது, எனக்கு சரியாக புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு 4க்கு 6 9க்கு 6 5க்கு 5 அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், 4க்கு 6 அதே மாதிரி 9க்கு 6 5க்கு 5. இப்போ புரியுதுங்களா இந்த இடத்துல எப்படி வச்சுருக்காங்கன்னு? இதை வச்சு நீங்கள் இந்த மந்த்லி சார்ட்டை ஃபுல்லாக தரவாக எடுத்திங்கன்னா ஈஸியாக நீங்களே எடுத்துடலாம், வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. ரொம்ப போட்டு நம்ம குழப்பிக்க வேணாம். அதாவது அடுத்தது இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயமாக உங்களை சொல்கிறேன். 035க்கு 035 ரிசல்ட் வந்து 585.
சைபருக்கு 3, சைபருக்கு 3, சரிங்களா? சைபர் 35, சைபருக்கு 5, 0க்கு 5 இங்கே இருக்குங்களா? 0க்கு 5. அடுத்து பாருங்கள் 3க்கு 8, 3க்கு 8. அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்த நாள் ஒரு வேளை இந்த 3க்கு அடுத்தது 4 இருந்தால் 4க்கு என்ன இறக்கியிருக்கான்னு பார்த்தீங்கனாலே முடிஞ்சு போச்சு. 4க்கு 7 இந்த இருக்குது பாருங்கள், 4க்கு 7 இங்கே இருக்குங்களா? 4க்கு 7 அவ்வளோதான். பவர் சார்ட்டை இதை நீங்கள் வந்து கெஸ் பண்ணி வச்சுங்க. இப்போ இந்த 9665 உங்களுக்கே கொடுத்துருக்கேன். இந்த 9665 போன மாதம் ரிசல்ட்டில் எப்படி கணிப்பு பண்ணுறது, எப்படிப்பா ஒரு உதாரணத்துக்கு எடுக்கிறதுன்னு கேட்குறீங்களா? 9665 நீங்கள் எழுதிக்கிங்க. இந்த பாருங்கள் 55 வந்திருக்கு, 55க்கு 87, அதாவது 5க்கு 8, 5க்கு 7. அது பவரில் இருக்கான்னு பாருங்கள். 5க்கு 8 இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5க்கு 8, 5க்கு 7 சொன்னாங்களா? ஒரு நம்பருக்கு 3 போர்டு வந்து அதில் உட்கார தான் செய்யும். இதில் கன்ஃபார்மாக 8 அப்படின்னா அப்போ இந்த இடத்துல 5க்கு 8, 5க்கு 7 வைக்கிறானே, ஒரு வேளை இந்த 5க்கு 7, 5க்கு 8ம் வரத்துக்கு வாய்ப்பு தான் இருக்குது நண்பர்கள். அதனால் ஒரு கணிப்புக்கு வந்து 3 செட்டு எடுக்கிறதுல தப்பே இல்லை. அப்படி தான் எடுக்கிற மாதிரி தான் வரும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு 6க்கு 0, 1, 2 அப்படின்னு 3 நம்பர் கணிப்பு. ஒரு நம்பர் ரிசல்ட்டில் வந்துச்சுன்னா அதுக்கு 3 நம்பர் கணிப்பில் இருக்குது அப்படிங்கிறத கணிப்பில் வச்சுங்க. அது ஒரு வேளை இந்த பவர் நம்பர்லேயே வரல அப்படின்னா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதிலே பாருங்கள் 5க்கு 5 இறங்குனுச்சு. அதுக்கு அடுத்த நாள் 5க்கு 5. கார்னே ப்ளஸுக்கு நிர்மல் பார்த்திங்கன்னா 1க்கு 5. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 7க்கு 2. 7க்கு 2னா அப்போ பவரில் இருக்கா? 7க்கு 2 சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் தான், வேறு ஒன்றும் இல்லை. இது கொஞ்சம் தெளிவான தகவலாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் நண்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லிண்டாக போயிடுச்சு. பவர் சார்ட்டை நீங்கள் எழுதி வச்சுங்க, உங்களுக்கு புரியலன்னா எழுதி வச்சுங்க. இது படி இந்த மேட்ச், இந்த ரிசல்ட்டை மேட்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து அந்த நம்பர்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணாலும் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி கண்டிப்பாக நீங்களும் அடையணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தகவல்கள் உங்களுக்கு நான் தேடி கொஞ்சம் சிரமப்பட்டு தான் எடுத்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மென்மேலும் உங்களுடைய ஆதரவும் எனக்கு இருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட மாதிரி பவர் நம்பர் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஒரு 3 வருஷத்தோட ரிசல்ட் இதில் எடுத்து பாக்ஸ் நம்பர்லாம் ட்ரை பண்ணல. பாக்ஸில் இல்லாமல் அந்த நம்பர்ஸ் இதில் எப்படி வந்து உட்காந்துருக்கோ இதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு 4449 அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி எப்படி 5558 அப்படிங்கிற மாதிரி மேட்ச் பண்ணியிருக்கேனே தவிர பாக்ஸில் போட்டு எந்த நம்பர் இங்கே கொடுக்கல. உங்களுக்கு பாக்ஸில் எப்படி ட்ரை பண்ணுமோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிசியை பொறுத்த வரைக்கும் 28 63 92, ஏபி ஏசிபிசியில் ஏபி 32 56 99, ஏசியில் 38 59 99. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 9 5 2, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 7, பி போர்டில் 2 அல்லது 5, சி போர்டில் 5 அல்லது 0. ஒரு நம்பருக்கு கண்டிப்பாக 3 நம்பர் கணிப்பாக வரதான் செய்யும். அதனால் நீங்கள் பவர் சார்ட்டை ஒரு தடவை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இதில் வந்து கண்டிப்பாக 2னா 2க்கு 6, 2க்கு 7, 2க்கு 8. நீங்கள் இந்த சார்ட்டில் இந்த 2க்கு எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். கூட்டல் கழித்தலாக இருந்தால் எந்த நம்பர் வந்திருக்குது, பவர் நம்பராக வந்தால் எப்படி வந்திருக்குது, அப்போ இவர் சொன்னது ஒரு நம்பருக்கு 3 நம்பர் எடுக்கிறது கணிப்பில் கரெக்டாக அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த பவர் நம்பரை வச்சு இதில் கம்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக தெரியும். இவ்வளோ தான் நண்பர்களே என்னால் முடிஞ்ச தகவல்கள், எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம கொடுக்குற இந்த கெஸ்ஸிங்ஸில் இந்த விஷயங்களில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக மென்மேலும் உங்களுடைய ஆதரவு வேணும். 50-50 97 தான் கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி நம்ம அடைவோம். அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய உழைப்பு இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி நம்ம கொடுக்குற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம 4 டிஜிட் நம்பர் ஃபுல்லாக நாளைக்கு வெற்றி பெறுவோம். அதுக்குரிய முயற்சி என்ன எடுத்திருக்கேன். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம வீடியோவில் இருக்க எல்லா சேனல்ஸையும் வீடியோவில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்பமே சூழுக, நம் எல்லோரும் வாழுக. அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.